இப்போ நம்ம சிம்பிளான டேஸ்ட்டான முருங்கைக்கீரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். எப்போவுமே அயன் கடை பொரியலுக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பொரியல் வந்து செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இது கூடவே வந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கிள்ளிட்டு. இப்போ இது கூட ஒரு 10 சாம்பார் வெங்காயம் பொடியாக கட்டினது சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம உருவி வச்ச முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆயிலில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு முருங்கைக்கீரை ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டிடுங்க. இப்போ இதை வந்து 1 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்போ தான் கீரை நல்லா வேகும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, லேசாக தெளிச்சுக்குங்க. இப்போ லேசாக கிண்டிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இப்போ நமக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் இல்லை அரிசி பொரி இல்லை வேர்க்கடலை இது கூட சேர்த்திங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.